அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் ஃப்ரிட்ஜ் மின் கசிவால் வார்டு முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்ததால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் 19 பேரை பாதுகாப்பாக மீட்ட மருத்துவ ஊழியர்களுக்கு பாராட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் 19 பேர் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பிரசவ வார்டில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு வார்டு முழுவதும் புகைமூட்டம் சொந்தது. பின்னர் அங்கிருந்த பணியில் இருந்த மருத்துவ ஊழியர்கள் உடனடியாக மின் நிறுத்தம் செய்து கர்ப்பிணிகளை அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பாக அருகில் இருந்த மற்றொரு அறைக்கு தங்க வைத்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பிரசவ வார்டில் சூழ்ந்துள்ள புகை மூட்டத்தை கண்ணாடி ஜன்னலை உடைத்து முழுமையாக வெளியேற்றி அறைகளை தூய்மைப்படுத்தி மின்சாரம் வழங்கப்பட்டது. உரிய நேரத்தில் விரைவாக செயல்பட்டு கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனையில் ஊழியர்களை, மருத்துவர்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் வெகுவாக பாராட்டினர். ஆஃப் பண்ணிட்டு உடனே எங்களெல்லாம் வெளியே போக சொன்னேன். எல்லாரும் அர்ஜென்ட்டாக வெளியே போயிடுங்கம்மா, ஏதோ போக மாதிரி வந்து வெளியே போயிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அவரே இருந்துச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் அடி ரொம்ப போக அதிகமாக எரிஞ்சிது. அந்த வாசனை மட்டும் எல்லா பணியாளர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எஸ்தர் மேடம்க்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம பண்ண டெமோலாம் ஹாஸ்பிட்டல் பண்ண டெமோலாம் வீண் போகல. இப்போ ஏன்னா இப்போ வந்து நீங்க எவ்வளவு பேரை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி உங்களுக்கே தெரியாது. நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கோம். நம்ம இது வந்து சின்ன பயிரை வந்து பெருசாக்காம, இதுதான் பயிரோட விஷயமே. ஓடி வந்துட்டுனா அது பயிர் எக்ஸ்டென்ஷன் ஆகினே இருக்கும். நம்ம அதை எதிர்த்து போராடுங்க ரமேஷ் அண்ணா, அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு.